டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எலும்பை ஒட்ட வைப்பது வைத்தியர் அல்ல. முடியும், கிராமத்து வைத்தியர் செய்யவும் முடியும். யார் செய்தாலும் எலும்பு ஒட்டப்படுவது இயற்கையாகத்தான். இதற்கு பத்து போடுவதோ எண்ணெய் பூசுவதோ அவசியமில்லை. எலும்பின் அடிப்படையான அமைப்பு, அதன் தொழிற்பாடு, முறிவு ஒட்டப்படுதல் பற்றிய அம்சங்களை நாம் சரளமாக சொன்னபோதும் கூட இவற்றோடு சேர்ந்து இன்னும் பல அம்சங்கள் எலும்பில் இருக்கின்றன. எலும்பை அல்லாஹ் தசைகளால் போர்த்தி இருக்கிறான். எலும்போடு சேர்த்து பல நரம்புகள், நாடிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. முள் உடையும் போது சில வேளைகளில் நாடி, நரம்பு, தசைகள் என்பனவும் பாதிக்கப்படவும் கூடும். அப்படி பாதிக்கப்பட்டுவிட்டால் கை கால் செயற்பாடற்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எலும்புகளோடு சேர்ந்திருக்கும் அல்லாவின் மற்றைய படைப்புகளான தசைகள், நாடி, நரம்புகள், நாளங்கள் போன்றவற்றின் விவரங்களை படிப்பதற்கு ஒரு வைத்தியருக்கு 5 வருடங்கள் பல்கலைக்கழகத்திலும் மேலும் தொடர்ந்து 7 வருடங்களுக்கு பட்டப்பின் படிப்பு கல்வி நிலையங்களிலும் வெளிநாட்டு பட்டப்பின் படிப்பு கல்வி நிலையங்களிலும் படித்து பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் அவருக்கு இவற்றை பற்றிய அடிப்படையான அறிவு கிடைக்கிறது. இதன் பின்புதான் ஒரு வைத்தியர் விசேட முறிவு வைத்திய நிபுணர் என்ற பட்டத்தை பெறுகிறார். கிராமத்தில் இருக்கும் முறிவு வைத்தியருக்கு வைத்தியம் செய்ய முடியுமானால் அதற்கு ஏன் 12 வருடங்கள் பல்கலைக்கழகங்களில் பயிற்சி பெற வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இங்குதான் வித்தியாசம் இருக்கிறது. அநேகமான சந்தர்ப்பங்களில் முட்கள் முறிந்துவிட்டாலும் எலும்பை சுற்றி இருக்கும் தசைநார்கள், நாடி, நாளம், நரம்புகள் போன்ற முக்கியமான அமைப்புகள் பாதிக்கப்படுவதில்லை. மேலும் முறிந்த இடத்தில் வலிக்காயங்கள் ஏற்படுவதும் இல்லை. இதனை சாதாரண முறிவு, சிம்பிள் ஃப்ராக்சர் என்று சொல்வார்கள். இப்படியான முடிவுகளில் செய்யப்பட வேண்டியதெல்லாம் விலகிய எலும்பு துண்டுகளை ஒன்றோடு ஒன்று நோக்கி இணைத்து பெண்டேஜ் போடுவது மாத்திரம்தான். இதனை மேற்கத்திய வைத்திய துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் செய்தாலும் சரி, அல்லது கிராமத்து முறிவு வைத்தியர் செய்தாலும் சரி. மாற்றமாக முறிந்த இடத்தில் தோளில் வலிக்காயங்கள் இருந்தால் எலும்புடன் சேர்ந்து இருக்கும் நாடி, நரம்புகள், உதாரணமாக ரேடியல் நர்வ் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனை காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்சர் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் உள்ள முறிவை நிவர்த்திக்க விசேட நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்கள் தான் முடியும். கிராமத்து முறிவு வைத்தியர் நாடி, நாளங்கள், நரம்புகளில் அமைப்பு, செயற்பாடுகள் மற்றும் இது பற்றிய விவரங்கள் அறிந்திருக்காததால் அவர்களால் இப்படியான சிக்கலான முறிவை நிவர்த்திக்க முடியாது. சில வேளைகளில் சில கிராமத்து முறிவு வைத்தியர்கள் நாடி, நாளங்கள், நரம்புகள் பற்றிய அறிவு தனக்கு இருப்பதாக சொல்லிக்கொண்டு சிக்கலான முறிவுகளை நிவர்த்திக்க முயற்சிப்பார்கள். இப்படி அவர்கள் முயற்சித்து தோல்வியுற்று நிலைமையை மேலும் மோசமாக்கிவிட்ட பல சந்தர்ப்பங்கள் நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறேன். எனவே இது பற்றி நாம் ஒரு தெளிவை பெற்றிருப்பது அவசியமாகும். மேலும் எலும்புகள் முறிந்துவிட்டால் அதனை நிவர்த்தி செய்துவிட்டு துண்டுகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கின்றனவா என்பதை அறிந்து கொள்ள எக்ஸ்ரே மற்றும் அதிநவீன உபகரணங்கள் அவசியமாகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0719696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். கிராமத்து வைத்தியரிடம் இதனை எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த நிலையில் முட்களில் முறிவு ஏற்பட்டுவிட்டால் அதனை சாதாரண விடயமாக கருதிவிடாமல் உரிய வைத்தியத்தை செய்து கொள்வதன் மூலம் முறிவுகளால் ஏற்படும் விரும்பத்தகாத விளைவுகளிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.